வணக்கம். ஓம் சாந்தி. சதா காலத்திற்குமான நம் வாழ்க்கையின் துணை நம்முடைய கர்மங்கள்தான். கர்மம் இல்லாமல், அதாவது செயல்களை செய்யாமல் ஒரு நொடி கூட நாம் வாழவே முடியாது. தர்மத்தின் வழியில் கர்மங்களை செய்வதுதான் நம்முடைய முக்கிய தர்மமே. நம் தர்மத்தின் வழியில் எப்படி செல்வது என்பதை சொ உபதேசம் செய்வது அல்லது ஒரு நல்ல பயிற்சியை அளிப்பது தான் இறைவனுடைய அவதார நோக்கம். கர்மங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருந்தோம். கர்மங்களை தர்ம வழியில் செய்வது, கர்மங்களை கர்ம யோகமாக மாற்றுவது, புத்தி யோகத்தோடு கர்மங்களை செய்வது, இப்படி பல விஷயங்களை அர்ஜுனனுக்கு பரமாத்மா புரிய வைக்கிறார். அப்போ அந்த இன்னைக்கு இப்போ என்ன சொல்லப் போறார் அப்படின்னா, வேதங்கள்ல கூறப்பட்ட விஷயங்களுக்கும் அப்பாற்பட்ட விஷயம் ஒண்ணுத்த சொல்லி, இதை நீ கடைப்பிடி. என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன. த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன. நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். அர்ஜுனா, திரைகுண்ய விஷயா வேதா, வேதங்கள்ல 3 குணங்களை பற்றி கூறப்பட்டிருக்கு. அதாவது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன, நீ நிஸ்திரைகுண்யனாக ஆகு. இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீ அடை. நிர்த்வந்த்வோ, துவந்த்வம்னா அதாவது இரட்டைகள்னு சொல்றான் இல்லையா? சுகம், துக்கம், வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், மான, அவமானம், இதெல்லாம் இரட்டைகள். நிர்த்வந்த்வா, இந்த இரட்டைகளில் இருக்கும் இந்த விடுபடு, அதுக்கும் மேல போ. நித்திய சத்வஸ்தோ, எப்பொழுதுமே அந்த சத்வ நிலை, சத்திய நிலையை நீ அடையணும். நிர்யோகக்ஷேம, அதாவது யோகக்ஷேமம் அப்படின்னாக்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நாம் பார்த்துக்கிறது, என்ன நமக்கு தேவையோ அதை அடையிறது. அந்த யோகக்ஷேமம்னு சொல்றது அதுக்கும் அப்பாற்பட்ட நிலைக்கு நீ போயிடு. அப்போ திரைகுண்யம் அப்படின்னா 3 வித குணங்கள்னு நமக்கு தெரியும். இறைவன் என்ன சொல்றாரு இங்க அப்படின்னாக்க, நிஸ்திரைகுண்யனாக ஆகு. யோசிச்சு பாருங்க, வேதம் தான் எல்லாத்துக்கும் பெரிய அத்தாரிட்டின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வேதத்தை கூறிய பரமாத்மாவே என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, வேதத்துல சொன்ன இந்த விஷயத்தை விட்டுட்டு நான் சொல்றத நீ கேள். நிஸ்திரைகுண்யனாக ஆகு. அதாவது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இதுக்கும் மேல உள்ள ஒரு நிலை. இந்த குணங்களுடைய அந்த ஈர்ப்பிலிருந்து, அதாவது எல்லாத்துக்கும் நம்மளுடைய ஆன்மாவுடைய சுய தர்மமே நமக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 7 குணங்கள் இருக்கு இல்லையா? அமைதி, அன்பு, ஆனந்தம், தூய்மை, இந்த குணங்கள் எல்லாமே நம்முடைய சுய தர்மம், உயர்ந்த நம்முடைய குணங்கள். இந்த 7 குணங்களுமே எப்பொழுதுமே எல்லார்கிட்டயும் ஒரே நிலை இருக்காது. அதுலயும் 3 நிலைகள் இருக்குன்னு சொல்லலாம். நல்ல குணங்கள்லயுமே எல்லாருக்கும் ஒரே ஒரு டிகிரியில இருக்காது அது. உதாரணத்திற்கு, ஒருத்தர் காட்டுல போயிட்டு இருக்காரு. திருடங்க வந்து அவர அடிச்சு போட்டு கொள்ளையடிச்சு அவர்கிட்டேருந்து பொருட்கள் எல்லாம் திருட வராங்க. ஒருத்தர் சொல்றான், இவர்கிட்டேருந்து எல்லா பொருளையும் திருடிக்கிட்டு இவரை கொலை பண்ணிடலாம் அப்படின்றான். இன்னொருத்தர் சொல்றான் வந்து, இவர்கிட்டேருந்து பொருள் எல்லாம் திருடிடலாம், இவரை அடிச்சு போட்டு போயிடலாம், எதுக்கு கொலை பண்ணணும் அப்படின்னு. இன்னொருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னாக்க, இவர்கிட்டேருந்து பொருள் எல்லாம் எடுத்துட்டுலாம், ஆனா இவருக்கு எங்க போவார் பாவம், போகிறதுக்கான வழியும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றான். அதாவது ஒருத்தர்கிட்ட இது வந்து சும்மா உதாரணத்திற்கு தான். சத்வகுணம் இருக்கும் பொழுது என்ன ஒரு மனநிலை இருக்குன்னா, இத திருடினாலுமே அவங்க அதாவது லோவான இது குணங்கள். தமோ குணத்திலயுமே சத்வகுணம் 1% இருக்கும் பொழுது, திருடிட்டு அவங்க நீங்க இந்த வழியில போனா வெளியில போயிடலாம் காட்டுலேருந்துன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் ரஜோகுணம் இருக்கும் பொழுது அடிச்சு போட்டு போயிடலான்னு சொல்றாங்க. அப்போ அதுலயும் தமோ குணம் மேலிடும் பொழுது, திருடவும் திருடி கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பல தாமச குணங்கள் இருக்கு இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள. அதுல ஏதோ 1% ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கு அப்படின்னா அதுக்கு வேல்யூ இல்ல.
வேதங்கள் சொல்றது இந்த 3 விதமான குணங்களையும் நீ கையாளு அப்படின்னு. ஆனா பரமாத்மா சொல்றார், இதுக்கும் அப்பாற்பட்ட நிலை நிஸ்திரைகுண்யம். அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு நொடி நாம் சிந்தித்து பார்த்தாக்க, ஆன்மாவுடைய ஒரிஜினல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? இதுதான் அந்த நிலை. அதாவது எந்தவிரு அ ஈர்ப்பும் இல்லாம, எந்த குணங்களுடைய ஆகர்ஷணமே இல்ல அதுல. ஆன்மா தன்னுடைய நிராகார நிலை, அதாவது ஒரிஜினலான ஆன்ம ஸ்வரூபத்துல நிலைத்திருக்கும் பொழுது, நிஸ்திரை குண்யனுடைய ஸ்டேஜ் ஆத்மாக்கு இருக்கு. அதனால இறைவன் என்ன சொல்றாருனாக்க, நீ இந்த ஒரு குணங்கள் அடையறதுக்கான முயற்சி கூட அதுக்கும் மேல, இந்த ஒரு வசப்பட்ட நிலைக்கும் மேல இருக்கிற ஸ்டேஜ். இறைவன தான் சொல்வோம் நிஸ்திரை குண்யன். அப்ப அர்ஜுனனுக்கு இறைவன் இத சொல்றார். நீயும் இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வா உன்ன. நிர்த்வந்த்வ நித்ய சத்வஸ்த நிர்யோகக்ஷேம. இது எல்லாமே புதுசா இருக்கு. அதாவது இந்த கர்மாதீத நிலைன்னு இத சொல்லலாம். ஒரு ஒரு விஷயத்த அடையறதுக்கான முயற்சி கூட நீ செய்ய வேண்டாம். அடைஞ்ச பொருளை நீ ரொம்ப அதோடைய கேர் டேக்கிங், அத பத்திரப்படுத்துறதுக்கான முயற்சி நீ செய்ய வேண்டாம். அதுக்கும் மேல உள்ள ஒரு நிலைய நீ அடை. இந்த சுக, துக்கம் இத இத சரி பண்றதா, இப்ப நான் துக்கமா இருக்கேன், இப்ப சுகமா இருக்கேன். இந்த ஸ்டேஜுக்கும் அடுத்த நிலை. அப்போ ஆனா நம்பளால அது ஏன் பண்ண முடியல அப்படின்னா, நம்மளுடைய ஆல்ரெடி நம்ம பல விஷயங்கள பல இடத்துலேருந்து படிச்சிருக்கோம், கேட்டுருக்கோம். நம்ம ஏற்கனவே பண்ணின விஷயங்கள் தான் நம்ம மைண்டுல இருக்கு. இன்னைக்கு புதுசா ஏதாவது ஒண்ணு நம்ம எதிர்ல இருந்தா கூட அத நம்மளால புரிஞ்சுக்க முடியல. உதாரணத்திற்கு ஒரு லேப்லலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு கண்ணாடி கூண்டு இருக்கு. அதுல வந்து ஒரு பாம்பு இருக்கு. பாம்ப உள்ள விட்டுர்றாங்க. பாதி வரைக்கும் அ ஐஸால நிரப்பிடுறாங்க அந்த கண்ணாடி கூண்ட. மிச்சம் பாதி இடத்துல அந்த இடத்துல பாம்ப விட்டுர்றாங்க. அந்த பாம்பு என்ன பண்ணுது, சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இப்ப அந்த ஐஸ் கிட்ட வரும்பொழுது, அதுக்கு அந்த சில் இருக்கு, குளிருது. அந்த ஒரு குளிர்ந்த தன்மைய ஃபீல் பண்ணிட்டு பின்வாங்கிடுது அது. அப்ப திரும்பி சுத்தி சுத்தி வரும்போது, அந்த இடத்துக்கிட்ட வரும்போது பேக் அடிச்சிடுது. அடுத்த நாள் என்ன பண்ணினாங்க அவங்க, அந்த ஐஸ எடுத்துட்டு பாம்ப மட்டும் அதுல வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பாம்பு நேத்தி வரைக்கும் எந்த இடம் வரைக்கும் வந்ததோ, அந்த இடம் வரைக்கும் தான் இன்னிக்கும் வருது. அதுக்கு மேல ஐஸ் இல்ல இன்னிக்கு. ஆனா, அந்த இடத்துக்கு அது போகல. இதே மாதிரி மனிதர்கள் ஏற்கனவே பார்த்த, கேட்ட, செய்த விஷயங்களுடைய ஒரு மைண்ட் பிளாக்ல வந்துட்டு, இன்னைக்கு இறைவன் என்ன சொல்ல வராரு? இன்னைக்கு என் முன்னாடி என்ன ஒரு சூழ்நிலை இருக்கு? இப்ப நானு பிராக்டிகலான வாழ்க்கைக்கு என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதே இல்ல. இந்த கர்ம காண்டங்களையே புத்தியில வச்சுக்கிட்டு, இதையே நம்ப செஞ்சுகிட்டு இருக்கோம். அதனால இறைவன் என்ன சொல்றாருன்னா, இதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்கு. நான் சொல்றேன் அத நீ கேளு. வேதங்கள் தான் அத்தாரிட்டின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன் அதுக்கும் மேல இருக்கிற நிலையை நீ கொண்டு அடை. அதுதான் உனக்கு உண்மையான அல்டிமேட் நிலை, கர்மாதீத நிலை. அப்போ இந்த இந்த மாதிரியான ஒரு நிலையை எப்படி யார் அதுக்கு ரோல் மாடல் அப்படின்னா பரமாத்மா தான். ஏன்னா, அவர் கர்மங்கள் நம்மள மாதிரி செய்யறதில்ல. கர்ம பந்தத்துக்கு வசப்படுறதும் இல்ல. அதனால எப்பொழுதுமே அவர் இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னாக்க, அந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையில பரமாத்மா இருக்கார். அததான் இறைவன் நமக்கும் சொல்றார். இந்த நிலையில நீ புத்திய ஒரு நொடியாவது நம்ம அந்த அஷரீரி நிலையை அல்லது நம்மளுடைய நிராகார ஆன்ம சொரூபத்தை அனுபவம் செய்யும் பொழுது, நாம இந்த திரிகுணாதீத நிலையை அனுபவம் செய்ய முடியும். இப்ப நான் சத்வகுணத்த கையாள்றேன். இப்ப ரஜோகுணம், இப்ப தமோகுணம் வருது. அதுக்கும் மேலான இந்த ஈர்ப்பிலிருந்து விடுபட்ட நிலை. அதனால தான் அவர் சொல்றார், "வேதத்திற்கும் மேலான ஒரு வாழும் கலையை நான் உனக்கு சொல்லித் தரேன். நீ வந்து இந்த ஒரு திரைகுண்ய விஷயம், இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட அது என்ன ஸ்வரூபம் அப்படின்னாக்க, அதுதான் நம்மளுடைய ஆன்ம ஸ்வரூபம். அத எப்படி நாம அனுபவம் செய்யறது?" இதுக்கு தான் இறைவன் திரும்ப திரும்ப கீதையில சொல்றார், லட்சியத்த நம்ம தெளிவா வைக்கணும். இந்த சைட் சீனுடைய ஆகர்ஷணம், அந்த ஈர்ப்புல நம்ம போயிடக்கூடாது. புத்தியில கிளாரிட்டி இருக்கும்பொழுது புத்தி திவ்ய புத்தியாக மாறும். புத்தியில ஞானம் நிரம்பி இருக்கும்பொழுது புத்தி யோகமாக அது மாறுது. புத்தி யோகத்தின் மூலமாக செயல்களை செய்யும் பொழுது, நம்ப அதோடைய பலனிலிருந்து நிஷ்காம கர்மமாக அத மாத்த முடியும். இந்த மாரி நிலையில நம்ம கொண்டு வரும்பொழுது, நிச்சயமாக அந்த யோகக்ஷேமம் வகாம்யகம்னே கீதையில இருக்கு ஒரு இடத்துல. ஆனா இங்க இறைவன் என்ன சொல்றார்? யோகக்ஷேமம் அப்படின்னாக்க கேர் டேக்கிங்.
அதாவது நான் பொருள பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு லெவல்ல பேராசையாக மாறிடுது. இல்ல பற்றுதலாக மாறிடுது. அந்த நிலைக்கும் அப்பால், என்கிட்ட இருக்கு. ஆனா நான் உபயோகப்படுத்துறேன். அவ்வளவுதானே தவிர, அதோடைய அதிலேயே மூழ்கி அந்த பற்றுதல்ல வரும்பொழுது, யோகக்ஷேமம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வேல்யூ இல்லாம போயிடுது. அதனால நிர்யோகக்ஷேமமாக அந்த ஒரு நிலையை கொண்டு வா. எதையாவது அடையறதுக்கான முயற்சியிலேயே உன் வாழ்க்கையை நீ செலுத்தாத. அல்லது எதையாவது நீ பத்திரப்படுத்தணும், இத பார்த்துக்கணும், அத பார்த்துக்கணும், அது கூட தேவையில்ல. இதற்கும் மேலான ஒரு வாழும் கலை. இத நான் உனக்கு கத்து தரேன். இத நான் எப்படி சொல்றேனோ அத நீ கேள். இப்படி அன்பாக பரமாத்மா அர்ஜுனனுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக இந்த அல்டிமேட்ன்னு சொல்ற வேதத்திற்கும் மேலான ஒரு கலையை, வாழும் கலையை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப கர்மாதீத நிலையை நாம அடையணும் அப்படின்னாக்க, நமக்குள்ள இந்த கர்மங்களை பற்றிய ஞானமும் தேவை. எந்த உணர்வுல இருந்துகிட்டு, எந்த மனோபாவத்துல இருந்து நாம கர்மங்கள செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஞானமும் நமக்கு தேவை. அப்ப பற்றுதல் இல்லாம நம்ம கர்மங்களை செய்யும் பொழுது, அது நம்மளை கர்ம பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது. ஓம் சாந்தி.